எக்ஸாம்பிள் 1.13 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றணும். ஃபஸ்ட்டில் கிவன் மேட்ரிக்ஸை எழுதுகிறேன். ஒரு மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்மில் மாற்றுவதற்கான ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ரோயில் இருக்கும் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்க வேண்டும். இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட மேட்ரிக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ, இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு 3. இந்த எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கக்கூடிய நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து எலிமெண்ட்டுகளும் 0 ஆக இருக்க வேண்டும். அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 3, கீழே இருக்கும் எலிமெண்ட்ஸு -6, -3 இவைகளை 0 ஆக்க வேண்டும். செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு -6, இதை 0 ஆக்குவதற்கு செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். அதே மாதிரி தேர்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட்டு -3ஐ 0 ஆக்குவதற்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டும். இப்போ கிவன் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். இங்கே கிவன் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்கிறபடியால் நமக்கு ஃபஸ்ட்டு ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 3 -1 2. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு -6, இந்த -6ஐ 0 ஆக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் -6ஐ 0 ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் -6 கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 3ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அப்போ 0 ஆகும். ஸோ அதனால் செகண்ட் ரோவுக்கு அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 + 2R1. ஸோ செகண்ட் ரோவுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணுவோம். செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு -6 ப்ளஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 3, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி -6 கூட ஆட் பண்ணுறேன். -6 + 6 0. அடுத்த செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2 ப்ளஸ் இந்த எலிமெண்ட்டு 2க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு -1 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த 2க்கு கூட ஆட் பண்ணுறேன். 2 + -2, 2 - 2 is 0. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 4 ப்ளஸ் இந்த எலிமெண்ட்டு 4க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். 4 + 4 8. ஸோ நம்ம இங்கே செகண்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணிட்டோம். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணி கிடைத்த ரோ 0 0 8. அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு -3ஐ 0 ஆக்கணும். ஸோ இந்த -3ஐ 0 ஆக்குறதுக்கு இந்த -3க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய 3ஐ ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோவில் அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 + R1. ஸோ ரோ 3யும் ரோ 1ஐயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகும். எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் தேர்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு -3 ப்ளஸ் இந்த -3க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 3ஐ ஆட் பண்ணுறேன். -3 + 3 0.
அடுத்த தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு 1 ப்ளஸ் இந்த எலிமெண்ட் 1 கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு -1 ஆட் பண்ணுறேன். 1 ப்ளஸ் ஆஃப் -1 1 -1 0. அடுத்த தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2 ப்ளஸ் இந்த எலிமெண்ட்டு 2க்கு கூட ஃபஸ்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 2 ஆட் பண்ணுறேன். 2 + 2 4. ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் பண்ணி நமக்கு கிடைக்கப்பெற்ற ரோ வந்து 0 0 4. பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துக்கொள்வோம். செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து 8. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் 8க்கு கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் இந்த தேர்ட் எலிமெண்ட்டு 4 வந்து 0 ஆக்கணும். இப்போ இந்த தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 4 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 2 ரோயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 3 -1 2 0 0 8. தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணோன்னா பாருங்கள், இந்த எலிமெண்ட்டு 4 வந்து 0 ஆகணும்னா இந்த 4க்கு கூட செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு 8 1/2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ தேர்ட் ரோவுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 -1/2 டைம்ஸ் R2. தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0 மைனஸ் செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 1/2 மல்டிப்ளை பண்ணி நான் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 - 0 0. அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு 0 மைனஸ் செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு 0. இதை வந்து 1/2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 0 - 0 0. அடுத்த தேர்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 4 மைனஸ் இந்த 4லேருந்து செகண்ட் ரோவில் உள்ள எலிமெண்ட்டு 8 1/2 மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 4 - 4 0. ஸோ த ரிசல்ட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸை பாருங்கள். ரிசல்ட்டிங் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு கீழே உள்ள எல்லா என்ட்ரியும் 0 எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 8. இந்த செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 8 ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 8க்கு கீழால் உள்ள என்ட்ரி வந்து எலிமெண்ட் வந்து 0வாக இருக்குது. அதனால் இந்த லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸ் வந்து எக்லான் ஃபார்மில் இருக்குது.